Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பிம்பிள் ரெமெடி. பிம்பிள் ரெமெடினா என்ன? நானும் ஒரு மாவு எடுத்து பிசைஞ்சு எடுத்து மூஞ்சி தேய்ச்சி காட்ட போறேன். அதானே? அப்படி இல்ல, நான் லைவ் ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த ரெண்டுமே என்னோட ஃபேஸ் தான். நான் கூகுள்ல இருந்து எங்கிருந்துமே அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணல. அது பிம்பிள் இருந்தப்போ, இப்ப பிம்பிள் இல்லாத போது நான் கம்ப்ளீட்டா அதை ட்ரை பண்ணி ரிசல்ட் பார்த்தேன். அது நான் இந்த யூஸ் பண்ணி தான் எனக்கு ரிசல்ட் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டுமே காரணம் இல்ல, அதுவும் ஒரு காரணம். 50% அது காரணம்னா 50% இன்னொன்று என்னோட ஃபுட் கண்ட்ரோல் தான் காரணம். ஆயிலி ஃபுட்ஸ், டைரி ஃபுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. டைரி ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது டே டு டே காஃபி டீ ஏதாவது ஒன்று இருந்தாதான் வேலை ஓடும். எனக்கு நான் சொல்றேன், எனக்குமே நான் அப்படிதான். ஏதாவது ஒன்று காஃபி டீ ஏதாவது ஒன்று இருந்தாதான் எனக்கு அந்த நாளே விடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டைரி ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 3 கிளாஸ் பால் குடிக்கிறீங்கன்னா அதை 2 கிளாஸா மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயிலி ஃபுட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றேங்க. 80 to 90% அவாய்ட் பண்றோம் ஆயிலி ஃபுட்ஸ். இந்த எண்ணெயில இருந்து பொரிச்சு எடுக்கிற சிக்கனு, அதுக்கப்புறமா என்ன சொல்றது, இந்த பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பதான் பிம்பிள் ரெடியூஸ் ஆகிற வரையும் ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் ஒரு 10 to 15 days வரையும் தான் இந்த ப்ராசஸ். இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும். பண்ணாலே உங்களுக்கு பிம்பிள் நல்லா ரெடியூஸ் ஆகும். இப்போ வாங்க அந்த ரெமெடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இப்ப பிம்பிள் ரெமெடி பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்ல எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஃபேஷியல் சம்திங் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல மேக்கப்போ டஸ்டோ எதுவும் இருக்கக்கூடாது. இல்ல தூங்கி ஏஞ்ச வெறுமே ஆயிலி ஃபேஸோட பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். மேக்கப்போட நீங்க அந்த ரெமெடி பண்ணாலுமே உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி உங்க ஃபேஸ்ல மேக்கப் இருக்கும். மேக்கப் மேல நீங்க அந்த ரெமெடி பண்ணீங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது. டைரக்டா நம்ம ஸ்கின் அடியில போகணும். அப்பதான் அதோட ரெமெடியோட ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க சரி நான் மேக்கப்பே போடல ஆனா வெளில போயிட்டு வந்த உடனே பண்ணேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்க வெளில போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட் பொல்யூஷன் எல்லாமே உங்க ஸ்கின்ல தங்கிடும். ஸோ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் எந்த ரெமெடியா இருந்தாலுமே பண்ணணும். சரி, இப்ப நான் மேக்கப் போட்டிருக்கேன், நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்வீட்டிஸ், இப்போ போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த பேக் போடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஆயிலி ஃபுட்ஸ், டைரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2.5 to 3 லிட்டர் வாட்டர் ஆச்சு நம்ம கன்சியூம் பண்ணணும். பண்ணாலே நமக்கு பிம்பிள் நல்லாவே உள்ள இருந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். நம்ம வெளில பண்றது எல்லாமே வெளியே அந்த பம்ப் எல்லாம் குறைக்கிறதுக்கான ரெமெடி தான். உள்ள இருந்து அது எவ்வளவுக்கு எவ்வளவு அது கம்மியாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெளியே நம்ம போடுற இந்த பேக் ஒரு 50% தான். உள்ள நம்ம எடுக்கிற வாட்டர் இதெல்லாமே ஒரு 50% இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஃபுட் கண்ட்ரோல் வேணும். வாட்டர் நல்லா கன்சியூம் பண்ணணும். இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும் பிம்பிள் குறையணும்னா. இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த பிம்பிள் ரெமெடி. இது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே போடலாம். பாய்ஸுக்கு ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் அவாய்ட் பண்ணிடணும். அது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இது ரெமெடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்வீட்டிஸ், நம்ம கீழே வந்துட்டோம். நான் ஏன் தலையில கட்டு போட்டு அப்பு கமல் மாதிரி கீழே உட்காந்துருக்கேன்னு சொல்றேன். நமக்கு துண்டு முடி ஜாஸ்தி, ஸோ அதெல்லாம் விழக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் கீழே இருந்து தான் இதை மேக் பண்ண முடியும். நம்ம மேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் ரெமெடி செய்ய என்னென்ன திங்ஸ் வேணும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆலோவேரா ஜெல் வேணும். இதோ நான் பதஞ்சலி ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் ஆலோவேரா ஜெல் கிடைச்சாலும் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு நேச்சுரல் ஆலோவேராவே கிடைக்குதுன்னா அது இன்னும் சூப்பர். அந்த ஆலோவேரா நல்லா ஒரு 5 to 6 times 7 times நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. வாஷ் பண்ணாம யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது இச்சிங் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கிடைச்சா பறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் நீம் பவுடருக்கு ஆப்ஸ் குட்னஸோட நீம் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே நீம் பவுடர் கிடைக்கும். அங்க போய் கேளுங்க. அது அண்டர் 30 rupeesக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையில நீம் பவுடர் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துலயோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ வேப்ப மரம் ஏதாவது இருந்தா அங்க போய் வேப்பிலையை பறிச்சு எடுத்துட்டு தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா. நல்லா காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தான். அடுத்து தேவையான திங் கஸ்தூரி மஞ்சள். நான் ஆப்ஸ் குட்னஸ்ல இருந்து வைல்ட் டர்மரிக் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது கஸ்தூரி மஞ்சள் தான். சூப்பர் மார்க்கெட்ல சின்ன சின்ன மல்லிகை கடையிலே கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சிருக்க ஒரு உட்டன் பிரஷ்.
இதெல்லாம் நான் ஆர்கானிக் வீடியோல காட்டியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே கொடுக்குறேன், அதை போய் மறக்காம பார்த்துட்டு வாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன், அப்புறம் நம்மளோட பவுல். ஸோ இப்போ நம்ம எல்லாமே எப்படி மிக்ஸ் பண்றோம்னு பார்த்துடுறோம், எந்தெந்த ரேஷியோஸ்ல வேணும்ட்டு. ஆக்சுவலா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு பிம்பிள் மேல மட்டும் போடணும்னா போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல நான் ஹோல் ஃபேஸ்மே ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ண போறதுனால பண்ணலாம். நான் வந்து பிம்பிள் மேல மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல பிம்பிள் நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. ஐ மீன் என்னன்னா, எனக்கு பிம்பிள் அந்த பம்ப் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, பிம்பிள் பம்ப் எல்லாமே. பட் ஆனா எனக்கு இன்னும் அந்த மார்க் இருக்கு, ஆக்னே மார்க் மாதிரி இருக்கு, அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிடும். இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு ஒரு 5 to 6 டேஸ்லயே நான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்தேன். இது போட்டோன்னே எனக்கு அந்த பிம்பிளோட பம்ப் கம்ப்ளீட்டா கம்மி ஆயிடுச்சு. தம்ப்நெயில்ல கொடுத்துருக்கிறது என் போட்டோ தான், நான் இது கூகுள்ல இருந்து எங்க இருந்தோட டவுன்லோட் எல்லாம் பண்ணல, அது நிஜமாலே என் போட்டோ தான். இப்போ நம்ம ரெமெடி செய்யறதுக்கு தேவையான திங் எப்படின்னா, மூணு ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்துக்கிறேன், நீம் பவுடர் எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, பாய்ஸுக்கு வந்து ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் கட் பண்ணலான்ட்டு, கஸ்தூரி மஞ்சள் கட் பண்ணிடலாம். ஏன்னா கேர்ள்ஸுக்கு ஃபேஸ்ல முடி வேணாம், பட் பாய்ஸுக்கு வந்து பியர்டு தாடி இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அது வளர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாய்ஸ் கஸ்தூரி மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, மற்ற 2 இன்கிரீடியன்ட்டும் போட்டுக்கோங்க, நீம் பவுடரையும் அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லையும். இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க பாய்ஸ், இது 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, நீம் பவுடர் ஆலோவேரா ஜெல். நான் இப்போ ஹோல் ஃபேஸுக்கு போட போறேங்கிறதுனால கஸ்தூரி மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட ரேஷியோ எப்படின்னா 3:1 தான் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். எந்த ஒரு கட்டியும் இல்லாம இது பவுடரா இருக்கும்போது நம்ம கலந்து விடுறது ஈஸியா இருக்கும். அப்புறம் இது ஜெல் ஊத்திட்டோம்னா அது குவான்டிட்டி இதுவாயிடும், கட்டி ஆயிட்டு நமக்கு ரெண்டுமே கலக்காம மாதிரி ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். ஸோ அதனால பவுடரா இருக்கும்போது இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஆலோவேரா ஜெல் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறோம். ரொம்ப தண்ணியா பண்ணிட வேணாம், ஓரளவுக்கு ஒரு திக்கா கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி, பேஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியான கன்சிஸ்டன்சியில நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் கைஸ், நம்ம நல்லா இந்த பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு. ஸோ நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்காக மேலே போயிடலாம். ஸோ கைஸ் இது இப்படிதான் வருது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில வருது. ஸோ இப்போ நான் இதை எப்படி என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஹோல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா பிம்பிள் இருக்க பிளேஸை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாதீங்க. பிம்பிள்லாம் எந்தெந்த இடத்துல இல்லையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா பிம்பிள் இருக்க பிளேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. காரணம் என்னன்னா, பிம்பிள் மேல எப்பவுமே பஸ்ன்ட்டு ஒரு லிக்விட் மாதிரி சுரண்டுட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல், நம்ம இதை பிம்பிள் மேல அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா ப்ரஷ் எடுத்துட்டு போய் மற்ற எல்லா பிளேஸுமே அப்ளை பண்ணும்போது அது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பிம்பிள் இருக்க பிளேஸை லாஸ்டா கவர் பண்ணுங்க. இத மாதிரி ஏதாவது நேச்சுரல் ரெமெடி ஏதாவது ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க எப்பவுமே. அதுதான் எப்பவுமே ரெக்கமெண்டபிள். உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கையிலயோ இல்ல கழுத்து பின்னாடியோ சின்னதா கொஞ்சமா அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி ஒரு 1 hour விட்டுட்டு அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்க. அது எதுவும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல, எந்த ஒரு அலர்ஜியோ இல்ல எதுவுமே ஒரு இச்சிங்னஸோ எந்த ஃபீலுமே இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சப்போஸ் வந்து ஃபேஸ்ல போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே ரிஸ்க் எடுக்க முடியாது, எதா இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. எந்த
இதுவா இருந்தாலுமே. எனக்கு இப்ப பிம்பிள் போயிடுச்சு, ஸோ அதனால நான் இது மேல போடுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது உங்க ஐப்ரோஸ்லயோ இந்த இமை முடியிலையோ தலைமுடியிலையோ படாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நீங்க டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை மறக்காம பண்ணுங்க. ஒரு 10 daysக்கு கண்டிப்பா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியும். ஒரு 5 to 6 daysலயே நீங்க கண்டிப்பா ஒரு விசிபிள் ரிசல்ட் பாப்பீங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு நான் பண்ணிருக்கேன். பாய்ஸுக்கு நான் என்ன சொல்றேன்னா மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற 2 இன்கிரீடியன்ட்மே போட்டுக்கோங்க. நீம் பவுடர் அப்புறம் ஆலோவேரா ஜெல், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுங்க. நீம் பவுடருக்கு நம்ம மரத்துல இருந்து டைரக்டா நீம் எடுத்து பறிச்சு போட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உடனே யூஸ் பண்ண போறீங்கன்னா பெஸ்ட் மிக்சியில தண்ணி ஊத்தி கூட நீமை போட்டு அரைச்சிடலாம். வேப்பிலையை போட்டு அரைச்சு மிக்சியில தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு ஆலோவேரா ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆலோவேரா ஜெல்லுமே உங்களுக்கு கிடைச்சா ஐ மீன் என்னன்னா நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லும் உங்களுக்கு கிடைச்சா கூட சூப்பர். ஆனா அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை மறக்காம நல்லா தண்ணியில வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த நீமையும் ஆலோவேரா ஜெல்லையும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு பேஸ்ட் மாதிரி போட்டா கூட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு வேணும்னா அது கூட அரைக்கும் போதே கஸ்தூரி மஞ்சள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆர் 1 ஸ்பூன் இஸ் இனஃப். உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் வேணும் அப்படிங்கிறனால போட்டுக்கோங்க. இது நேச்சுரல் ரெமெடிங்கிறனால இதுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா ரேஷியோஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பண்றதை நம்ம பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா மேஜரா நீம் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வேப்பிலை தான் மெயின் இன்கிரீடியன்ட். அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. மஞ்சளுமே ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் திங் தான். பட் இருந்தாலுமே வேப்பிலை மஞ்சள் ரெண்டுமே இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல பிம்பிள் கம்மியாகும். பிம்பிளே ஒரு கிருமி மாதிரி தான் நம்ம ஃபேஸ்ல வருது. ஸோ இந்த 2 கிருமி நாசினியுமே யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா பிம்பிள் போகும். ஸோ 10 minutes கழிச்சு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. ஸோ கைஸ் 10 minutes ஆயிடுச்சு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிம்பிள் இருந்தா கண்டிப்பா இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தரும். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் சயின்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல நான் என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீடிஸ்.